ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸில் இருக்க இன எழுத்துக்கள் சரிங்களா, அந்த இன எழுத்துக்கள் டாப்பிக்லேருந்து டிஎன்பிசியில் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசாக தான் வந்து சிலபஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து அவ்வளோ வந்து கேட்கல. பட் இன எழுத்துக்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு 2-3 கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து இன எழுத்துக்கள் பற்றி ஒரு சிம்பிளான கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து தமிழ் வந்து டாபிக் வைஸ் இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் அப்டேட் பண்ணி கொடுத்தாச்சு. சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், கூற்று காரணம் சரியாக தவறா அந்த கொஷின் பாருங்கள். கூற்று பாருங்கள், ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்தீங்கன்னா சரிதான். காரணம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் சரிங்களா. கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ உயிரின எழுத்துக்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். எந்தெந்த எழுத்துக்கு வந்து இன எழுத்துக்கள் பார்த்துக்கோங்க. ஆக்கு இன எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆ சரிங்களா. ஆவுக்கான இன எழுத்து வந்து ஆ. ஸோ ஈக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா இ சரிங்களா, சின்ன இ. ஊக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா ஊ சரிங்களா. ஏக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா ஏ சரிங்களா. ஐக்கான இன எழுத்து, ஸோ இது ரொம்ப முக்கியம், இ சவுண்டில் முடியும். ஸோ ஐக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா இ சரிங்களா. ஓக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா ஓ சரிங்களா. அவுக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா ஊ சரிங்களா. ஊ சவுண்டில் தான் வந்து முடியும். அவுக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா ஓ சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், மெய் இன எழுத்துக்கள். முன்னே பார்த்தது பார்த்தீங்கன்னா உயிர் இன எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கு எந்தெந்த எழுத்துக்கு வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெய் இன எழுத்துக்கள் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த எழுத்துக்கு வந்து இன எழுத்துக்கள் வந்து இருக்குது, எதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நாக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா இக்கு சரிங்களா. இங்குக்கான இன எழுத்து வந்து இக்கு. ஸோ ngா கா பார்த்தீங்களா. இப்போது ngா வரிசையில் தான் பார்த்தீங்கன்னா அதோட இன எழுத்து வந்து காவாக வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திங்கள், இப்போ ngாவை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா கா வந்திருக்கு. இப்போ சப்போஸ் வந்து நம்ம பங்காளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா, அப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் உங்கள் ngா வரிசையை தொடர்ந்து கா வரிசை வந்திருக்கா. இப்போ இங்குக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா எக்கு சரிங்களா. அதுமாதிரி ஞாக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா சா வரும், மஞ்சள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டலம். ஸோ இதில் பாருங்கள், நா வரிசைக்கான இன எழுத்து வந்து டா வரிசையில் வரும். இந்துக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா எத்து. இம்முக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா இப்பு வரிசையில் வரும், இல்லை பா வரிசையில் பாருங்கள். இங்கே மா இருக்கா, மாவுக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா பா சரிங்களா. இங்கே மா வரிசை வரும், இங்கே பா வரிசை வரும். நீங்கள் எந்த ஒரு வேர்டாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாக்கான இன எழுத்து பார்த்தீங்கன்னா ரா வரிசையில் வரும் சரிங்களா. தென்றல் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ கன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம். கன்றுன்னு வருதா பார்த்தீங்கன்னா, இப்போ ஞாபக தொடர்ந்து தான் வந்து அந்த ரா வரிசை வருதா. ஸோ இதுதான் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இன எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இப்போ ஒரு கொஷின்ஸ் வந்து காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இல்லை பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா உயிர் இன எழுத்துக்கள், அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ அவ் என்ற எழுத்துக்களின் இன எழுத்துக்கள் வந்து கேட்குறாங்க. ஐ பார்த்தீங்கன்னா ஈ சவுண்டில் முடியுது. இப்போ அவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊ சவுண்டில் முடியுது. அவுக்கான இன எழுத்து பார்த்திங்கன்னா ஊ சரிங்களா. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் மஞ்சள். ஸோ ஞா சா தான் வரும், நீங்கள் வேணால் பாருங்கள். ஞா சா சரிங்களா, புரியுதா. ஸோ இதுதான் வந்து இன எழுத்துக்கள். அது அப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தான். ஸோ இதையும் பாருங்கள், இந்து தா சரிங்களா. ஸோ கரெக்டாக இருக்கா, இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்கா. அடுத்து பாருங்கள் தம்பி, மா வரிசை பா வரிசை. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பொருந்தலை சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இன எழுத்துக்களை வந்து கண்டுபிடிக்கணும். ஓரளவுக்கு எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து இந்த ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்து அவ்வளோதான். ஸோ எந்தெந்த எழுத்துக்கு என்ன இன எழுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்க பாருங்கள். இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். இவை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். சரி, இன எழுத்துக்கான வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா நட்பெழுத்துக்கள் சரிங்களா.
இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. சில பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இணைய எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த எழுத்துக்கு இணைய எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த இணைய எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல் அந்த இணைய எழுத்துக்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? மெல்லினம் வல்லினம் இதுக்கு வந்து இணைய எழுத்துக்கள் வந்து இருக்குது. அப்புறம் உயிர் இன எழுத்துக்களும் பார்த்துக்கோங்க. கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ கொஷின்ஸ் அந்த 3 கொஷின் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இணைய எழுத்துக்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.